2 மாசமா மரக்கறி சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போயிட்டு கடைசியில் விரதம் முடிஞ்ச பிறகு நான் போனது புது கடையில் மந்தி தர்பார் பிரியாணி சாப்பிட. ஓகே, இது இருக்குது புது கடையில் தான். ஸோ வாங்க, சீரியஸ்லி நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா உண்மையாக பேசுவோம், ஓகேவா? பொய் சொல்ல மாட்டேன். ஸோ உண்மைக்குமே நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா ஓப்பனாக இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்படியே படி ஏறி போனேன், தங்கச்சி முன்னாடி போனாங்க, அதுக்கு பிறகு நான் போனேன், அப்படியே ப்ளேஸ் ஆகியாச்சு. ஸோ வெயிட்டர் வந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு நான் பார்த்தேன் மெனுவில் ஹைதராபாத் பிரியாணி, ஆஃப்டர் மந்தி பிரியாணி, கராச்சி பிரியாணி, கப்ஸா, அப்படி நிறையா வெரைட்டியாக இருந்துச்சு. பட் அதில் எனக்கு ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நான் ஹைதராபாத் பிரியாணி தான் ட்ரை பண்ணேன். கப்பல்ஸ் போனால் 2 பேருக்கும் ஒரு பிரியாணி பெருசு நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய ஒரு பெருசு எடுத்து நான் நினைக்கிறேன் 1300 தான் வந்துச்சு. பெருசு லார்ஜ் ஸ்மால் சைஸ் 900 ஏதோ போட்டுருந்துச்சு. ஐ டோன்ட் நோ, மறந்துட்டேன் இப்போ. ஸோ நீங்கள் போனால் கண்டிப்பாக ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் அது பத்தாமல் போச்சு, ஏன்னா நாங்கள் 3 பேர் இருந்தனால நான் அகெயின் மந்தி பிரியாணி ட்ரை பண்ணேன். பட் மந்தி பிரியாணி நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு ஹைதராபாத் பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மந்தி பிரியாணி வந்து ரொம்ப உரப்பு இல்லாமல், ஒரு உரப்பு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் மந்தி பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப காரசாரமாக விரும்புகிறீங்களா இருந்தால் நீங்கள் ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். மற்றது ஒன்றுமே சாப்பிட முடியல, ஏன்னா ஃபுல் ஆயிடுச்சு வயிறு. 7 அப் எல்லாம் சேர்த்து ஆர்டர் பண்ணோம். பட் பெருசாக இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. கண்டிப்பாக லன்ச் ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்களா, கப்பல்ஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக புதுக்கடையில் ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். இதான் இருக்குது பிரியாணி. பாய்.